வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான 2 மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கிறது மக்களே. அனைவரும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். ரேஷன் கார்டுதாரர்களுக்கு குட் நியூஸ். இனி ரேஷனில் எல்லாமே இலவசம். சூப்பர் அறிவிப்பா. இந்தியாவில் ரேஷன் கார்டு மூலயமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பருப்பு போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகிறது. இந்த ஒரு நிலையில்தான் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் இனி ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச ரேஷன் வழங்கப்படும். புரியல பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. அதன் பிறகு சில மாநில அரசுகளில் அரிசி மட்டுமின்றி பாமாயில், கோதுமை, பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்களும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த ஒரு நிலையில்தான் இனி அனைத்து மாநில அரசுகளுக்கும் ரேஷன் கடைகளின் மூலயமாக அரிசி, பாமாயில், பருப்பு, சர்க்கரை, கோதுமை போன்ற பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக சில ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு மட்டுமே கிடைத்த நிலையில் தற்போது புதிய உத்தரவின்படி பருப்பு வகைகள், எண்ணெய் மற்றும் சர்க்கரை போன்றவற்றைகளும் இனி இலவசமாக கிடைக்கும். மேலும் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து பயன்பெற அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மக்களே. இரண்டாவது அறிவிப்பாக ரேஷன் கடைக்கு வரும் மக்களுக்கு பொருட்கள் இல்லை என்று சொல்லாமல் வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கோடை வெயிலில் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அந்த ஒரு வகையில் ரேஷன் கடைக்கு வரும் மக்களுக்கு பொருட்கள் இல்லை என்று சொல்லாமல் வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மக்களே. மேலும் பொருட்கள் இல்லை என்று அலைகழிக்கும் கடைகள் மீது புகார் அளிக்க வேண்டும் பொதுமக்கள் என்று இலவச புகார் எண்ணும் வழங்கப்பட்டிருக்கிறது. 18-20-59-9-59-50 என்ற இலவச எண்ணில் புகார் அளிக்கலாம் என தமிழ்நாடு வாணிப கழகம் தெரிவித்துள்ளது. SMS மூலயமாக பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம் மக்களே. இது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. TNEPDS செயலி மூலயமாக கடையில் எவ்வளவு இருப்பு உள்ளது, நாம் எவ்வளவு பொருட்கள் வாங்கியுள்ளோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதே போல ரேஷன் கடையில் உள்ள பொருட்களின் விவரத்தையும் தெரிந்து கொள்ள PDS என டைப் செய்து இடைவெளி விட்டு 101 என டைப் செய்து 97 73 90 40 50 என்ற ஒரு எண்ணுக்கு SMS அனுப்பலாம் மக்களே. இதன் மூலயமாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே முறையில் PDS இடைவெளி விட்டு 102 என டைப் செய்து SMS அனுப்பினால் கடை திறந்திருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளலாம். 101 அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா ரேஷன் கடையில் உள்ள பொருட்களின் விவரத்தை தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் ரேஷன் கடையில் பதிவு செய்திருக்கக்கூடிய நம்பர்லேருந்து இதை ட்ரை பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.